இதயம் கனிந்த பணிவான வணக்கம் அன்பர்களே. பகவத்கீதையை சிம்பிளாக புரிஞ்சுக்க குரு அருளும் இறையருளும் வேண்டி தோங்குவோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 2லேருந்து ஸ்லோகம் 25லேருந்து 28 வரைக்கும். முதல்ல ஸ்லோகம் 25, 26 ரெண்டையும் சேர்த்து பார்ப்போம். அவ்யக்தோ யமசிந்த்யோயம் அவிகார்யோயமுச்சதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோசிதுமர்ஹசி அத சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோசிதுமர்ஹசி. இதோட அர்த்தம், ஆன்மா மிக நுட்பமானது, வெளிப்படையாக கண்களுக்கு புலப்படாது மறைந்துள்ளது. அது மனித சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது, என்றும் மாறாதது. இதை தெரிந்து கொண்ட பின் வருந்தாது இரு. ஆனால் ஆன்மா திரும்ப திரும்ப பிறந்து இறந்து பல பிறவிகள் எடுக்கிறது என்று கருதினாலும் கூட நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை. அடுத்து ஸ்லோகம் 27. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹ த்ருவம் ஜன்ம மிருத்யுஸ்ய ச தஸ்மாத் அபரிஹார்யேர்த்தே நத்வம் சோசிதுமர்ஹசி. இதுக்கு அர்த்தம், பிறந்தவருக்கு மரணம் நிச்சயம், இறந்தவருக்கு மறுபிறப்பு தவிர்க்க முடியாதது. எனவே நீ தவிர்க்க முடியாததை நினைத்து புலம்பக்கூடாது. அடுத்து ஸ்லோகம் 28. அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்தநிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. இதோட அர்த்தம், ஜீவராசிகள் அனைத்தும் புலப்படாத அவ்யக்த நிலையான தோன்றா நிலையிலிருந்து இவ்வுலகில் தோன்றி வாழ்ந்து மறைந்து மீண்டும் அவ்யக்த நிலையான தோன்றா நிலைக்கே திரும்புகின்றன. எனவே வருந்துவது ஏன்? இப்போது இந்த ஸ்லோகங்களோட விளக்கத்தை சிம்பிளாக புரிஞ்சிக்க முயற்சி செய்யலாம் வாங்க. இந்த பூமியில் பிறந்த நம்ம எல்லாருக்கும் மரணம் நிச்சயம்னு நமக்கு தெரியும். எப்போ யாருக்கு சாவு வரும்னு யாருக்கும் தெரியாது. நம்மளை சுற்றி பல பேர் டெய்லி சாவறதை நம்ம பார்த்தாலும் நம்ம உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது நாம் யாரும் நம்ம மரணத்தை பற்றி யோசிக்கிறது கூட இல்லைங்க. உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும்போது தான் நமக்கு மரண பயம் வருது. ஐயோ, இந்த நோய் வியாதி நம்மளை கொன்னுருமோன்னு ஒரு மரண பீதியிலேயே நம்ம வாழ வேண்டியிருக்கும். இந்த மரண பயம் எதனாலன்னு பார்த்தா, we will cease to exist. நாம் ஏதோ ஒரு நாள் இல்லாமல் போயிடுவோம். அது இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், எப்போ வேணால் இருக்கலாம். நம்ம வாழ்க்கை நிரந்தரமானது இல்லை. மரணம் என்பது நிச்சயம். நம்ம வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாள் முடிஞ்சு போயிடும். இப்படி நம்ம உயிர் போயிட்டா நம்ம இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முடிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் பாதியில் நின்று போயிடுமே. நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் நாம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கிற கவலை தான் நமக்கு இந்த மரண பயத்தை கொடுக்குதுங்க. மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு சொல்கிற மாதிரி இந்த பிறப்பை வாழ்க்கையை நமக்கு கொடுத்த ஆண்டவன் நம்மளை காப்பாற்றவும் செய்வார். நாம் செத்து போனால் கூட இந்த பூமி சுற்றிக்கிட்டு தான் இருக்கும், உலகம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம சொந்த பந்தங்கள் நாம் இல்லாமல் போனாலும் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து பழகிக்குவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கிற பக்குவத்தை நம்ம வளர்த்திக்கணுங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால்னு ஜோக் அடிச்சுட்டு ஈஸியாக நம்மளால் கடந்து போக முடியலன்னாலும் மரணத்தை பற்றிய இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு பக்குவம் வருங்க. இந்த உண்மையை தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகங்களில் நமக்கு சொல்லி சத்தியத்தை உணர்த்துறார். அதாவது, இந்த பூமியில் பிறந்தா ஒரு நாள் கண்டிப்பாக இறந்து தான் ஆகணும். இதுதான் விதி, வாழ்க்கையின் நியதி. இது எல்லாருக்கும் பொருந்தும், யாருக்கும் விதி விலக்கு கிடையாது. அடுத்ததாக பகவான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, செத்தவங்க எல்லாரும் மறுபடி பிறக்கிறாங்க, மறுபிறவி எடுக்கிறாங்க. ஏன்னா நாம் இறக்கும்போது நம்ம ஆன்மா இந்த உடல்லேருந்து பிரியும், அப்புறம் இன்னொரு உடலில் மறுபடியும் பிறக்கும்.
இப்படி பிறப்பு இறப்பு சைக்கிளில் நம்ம ஆன்மா எத்தனையோ தடவை பிறந்து இறந்துக்கிட்டு தாங்க இருக்கும். ஆன்மா நிரந்தரமானது, மாறாதது. அதனால் மரண பயமும் தேவையில்லை, அழுது புலம்புறதும் தேவையில்லாதது. ரமண மகரிஷியின் உள்ளது 40 ஒரு உயர்ந்த தத்துவ ஞானத்தை கொடுக்குங்க. அதில் மரண பயம் மிக்குளவும் மக்கள் அரணாக மரணமில்லா மகேசன் சரணமே சார்வர். தன் சார்வோடு தான் சாவுற்றார் சாவண்ணம் சார்வரோ சாவாதவர் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதாவது தன்னோட ஆத்மஸ்வரூபத்தை உணராதவங்க சாவை கண்டு பயப்படுறாங்க. அதனால் பயந்து போய் அந்த மகேஷன் ஈசனடி வேண்டி சரணடைகிறாங்க. அதே சமயத்தில் தன்னை அறிந்து தன் ஆத்மானுபவம் உணர்ந்த ஞானி நான் அப்படிங்கிற அகங்காரம் செத்து போய் தன்னை பற்றின சாவை பற்றின எண்ணமே இல்லாமல் மரண பயமே இல்லாமல் பிறவா நிலை அடைகிறாங்க அப்படின்னு இதுக்கு அர்த்தங்க. இந்த 28வது ஸ்லோகத்தில் அவ்யக்தம்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்யக்தம்னா தோன்றா நிலை, கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்திருக்கும் நிலை. அவ்யக்தம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க இந்த உதாரணங்களை பார்க்கலாம். ஒரு சீடு, விதை கொட்டையில் இருக்கிறது, தோன்றா நிலையில் இருக்கும் மரம், பூ, பழம். முட்டையில் இருப்பது தோன்றா நிலையில் இருக்கும் கோழி குஞ்சு. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம் இல்லைங்க, அவ்யக்தம். ஒரு விதையை நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கும் பூ, பழம், மரம் நமக்கு தெரியாமல் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிற மாதிரி தான் நம்ம ஆன்மா அவ்யக்த நிலையான தோன்றா நிலையில் கண்ணுக்கு புலப்படாததாக இருக்குங்க. இந்த பூமியில் நம்ம பிறக்கும்போது அந்த ஆன்மா ஒரு தோற்றத்தை கொடுக்குது. ஒருத்தர் இறக்கும்போது அந்த தோற்றம் மறைஞ்சு போகுது. திருவள்ளுவர் திருக்குறளில் தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படிங்கிறார். இங்கே புகழ்னு திருவள்ளுவர் சொல்கிறது வெறும் நல்ல பேரோ பாராட்டுகளோ ஃபேமஸ் ஆகிறதோ இல்லைங்க. அது ஒருவரின் நல்ல பண்புகள், உதவி செய்யும் மனப்பான்மை, நேர்மை, தன்னலமற்ற தொண்டு, சேவை போன்ற நற்செயல்களால் மற்றவங்க மனசில் நிலைச்சு நிற்கும் மதிப்புங்க. இதெல்லாம் ஆத்மாவின் தெய்வ குணங்கள். அதனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் இந்த பூமியில் பிறந்து வாழும்போது, தோன்றும்போது புகழோடு, ஆத்மானுபவத்தோடு, தெய்வீகத்தன்மையோடு இருந்தால் நல்லது. இதுக்கு நேர்மாறாக ஆன்மீக அறிவு இல்லாமல், தெய்வீகத்தன்மை இல்லாமல், அசுர குணங்களோடு பிறந்து யாருக்கும் உதவாமல், ஆன்மீக முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறத விட தோன்றாமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறார். இந்த 28வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிற சத்தியத்தை, முக்கியமான உண்மையை நம்ம உணரணுங்க. அதாவது ஜீவராசிகள் எல்லாமே கண்ணுக்கு புலப்படாத அந்த தோன்றா நிலையான அவ்யக்த நிலையில் ஆரம்பத்திலிருந்து இந்த பூமியில் தோன்றி பிறந்து வாழ்ந்து இறந்து மறைந்து கடைசியில் மறுபடியும் அந்த அவ்யக்த நிலையான தோன்றா நிலைக்கே திரும்ப போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் ஏன் சாவை கண்டு பயப்படணும், வருந்தணும் அப்படின்னு பகவான் கேட்குறார். அதனால தான் மகான் பாபுஜி மகாராஜ் சொல்கிறார், எப்படி ஒரு புத்தகம் பல பக்கங்களை கொண்டிருக்கிறதோ அப்படி நம் ஆன்மா பல ஜென்மங்களை, பல பிறவிகளை எடுக்கிறது. இந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த லைஃப் பல பாகங்களை கொண்ட ஒரு பெரிய நாவல் புத்தகத்தின் ஒரு பெரிய புக்கு. அந்த புக்கில் ஒரு பக்கம்தான் இந்த பிறவி அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் லைஃப் இஸ் ஒன்லி ஒன் சாப்டர் இன் அ லாங் சீரீஸ் ஆஃப் லைஃப். சரிங்க, இதெல்லாம் கேட்ட நாம் தியானம் பண்ணுவோம், ஆத்மானுபவம் பெறுவோம், மரண பயம் இல்லாமல் வாழ்வோம். நல்லது. நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி.